Hello students, welcome to Kalvikode. In the video 10th standard maths chapter 3 algebra example 3.70 எப்படி solve பண்ணலாம்னு பார்க்கலாமா? solve 2112 அப்படின்றது ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. x, y இன்னொரு மேட்ரிக்ஸ் equal to 4 and 5 இது ஒரு மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா அன்னோன் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ல அன்னோன் எது? ஒன்று எக்ஸ், ஒன்று ஒய். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரிங்களா? என்ன ப்ராசஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாம். ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? அந்த மேட்ரிக்ஸஸோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இருக்கா? ஸோ இதோட ஆர்டர் என்னன்னு பார்க்கணும். 2 1 1 2 இப்போ இதோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 row 2 column. அப்போ இது 2x2 மேட்ரிக்ஸ் இன்டூ ஏன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி தான் எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால நான் மல்டிப்ளை சிம்பிள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய்ன்றது இன்னொரு மேட்ரிக்ஸா, அதை எழுதிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 rows இருக்கு, ஒரே ஒரு காலம் இருக்கு. அப்போ 2 into 1 அதாவது 2/1 என்னோட ஆர்டர். சரிங்களா? ஈக்குவல் டு 4 5 இதை அப்படியே டேரக்டா எழுதிக்கோங்க. இதுக்கு நம்ம ஆர்டர் கண்டுபிடிக்கணும்ட்டு எந்த நெசசிட்டியும் இல்லை. ஏன்னா நம்ம என்ன பண்ண போறது கிடையாது, இந்த மேட்ரிக்ஸை எது கூடயும் மல்டிப்ளை பண்ண போறது கிடையாது. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணணுன்றதுனால தான் நான் என்ன பண்றேன், இதுக்கு ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ நார்மலா எப்படி நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்? ரெண்டு மேட்ரிக்ஸை ஒரு ரோ ஒரு காலம் அந்த மாதிரி பண்ணலாம் இல்லையா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோவா இதுல ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. ஸோ பிரச்சனையே இல்லை. 2 into x 2x 1 into y plus y அப்படின்னு என்ன பண்ணணும்? எழுதணும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க 1 into x ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிடுச்சுல்ல. ஸோ செகண்ட் ரோ 1 into x x plus 2 into y 2y equal to நம்மளுக்கு இங்க 4 and 5 இருக்கா? ஸோ அதை அப்படியே என்ன பண்ணிடலாம், எடுத்து எழுதிடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆர்டர்ல வரும், எப்படி எழுதணுன்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சரிங்களா? அதுக்கு தான் நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோமா? ஸோ 2 into 2 அடுத்தது இன்டூ இந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டர்? 2 into 1. இப்போ இது ரெண்டுமே சேமான்னு தான் என்ன பண்ண சொல்லிட்டேன், அதை ஸ்கிப் பண்ணிட்டு இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ இதில் இருக்கிற செகண்ட் நம்பர். அப்போ நமக்கு வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கணும்? 2 row ஒரு காலம். ஸோ இது 2 row ஒரு காலம் இல்லையா? அந்த ஃபார்மேட்ல தானே நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? 2x plus y is equal to 4 x plus 2y equal to 5. எப்படி நம்ம இந்த ஈக்குவேஷன் சொல்றோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள்ஸ், ரைட் ஹேண்ட் சைடு அதாவது ஈக்குவலுக்கு ரைட் சைடு என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்படி இருந்தா இது ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ நான் இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம் அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு வேரியபிளை சேமா கொண்டு வரணும். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ இங்கே 2x இருக்குன்னா இங்கேயும் என்னவா மாற்றணும்? நம்ம 2xன்னு மாற்றி ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகிடும்? எக்ஸ் வந்து கட் ஆகிடும், வெறும் ஒய் மட்டும் கிடைக்கும். ஸோ ஒயோட வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் எதை பண்ண போகிறேன்? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லயும் நான் எக்ஸை கட் பண்ண போறேன், அதாவது கேன்சல் பண்ண போறேன், மைனஸ் பண்ண போறேன், 0 ஆக்க போறேன். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் கூட 2 என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும்.
அப்போ இது கூட 2 மல்டிப்ளை பண்ணாமா எனக்கு இது 2x இதுவும் 2x மாறும். ஸோ இது கூட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாவே நான் என்ன பண்ணணும் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். தனியா ஒரே ஒரு டேர்மோ இல்லை ஒரே ஒரு வேரியபிளோ எடுத்து நம்மளால என்ன பண்ண முடியாது மல்டிப்ளை பண்ண முடியாது. ஸோ ஹோல் ஈக்குவேஷன் என்ன பண்ண நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் 2வை நம்ம 2ஆல மல்டிப்ளை பண்ணலாம். செகண்ட் ஈக்குவேஷன் into 2. So x into 2, 2x plus 2y into 2, 4y is equal to 5 into 2, 10. நான் இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் 2x plus y is equal to 4. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷன் 2x plus 4y is equal to 10. இப்போ ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம் நம்ம மைனஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணிடலாம் சைன் சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணும்போது பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடும். ஓகே, இங்க எல்லாமே பிளஸ் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்தையும் என்ன மாத்திடுறோம் மைனஸா மாத்திடுறோம். பிளஸ் 2x மைனஸ் 2x என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். இப்போ இங்க மைனஸ் 4 இருக்கு பிளஸ் 1 இருக்கு. ஸோ மைனஸ் 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 பிளஸ் 4 என்ன ஆகும் மைனஸ் 6. நெக்ஸ்ட் 3y is equal to 6. இந்த மைனஸும் மைனஸும் என்ன ஆயிடும் கேன்சல் ஆயிடும். இப்போ y is equal to 6 divided by 3. y is equal to 3. 2s are 6. So y ஓட வேல்யூ 2. சரியா? இப்போ y வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் x வேல்யூ கண்டுபிடிக்கணும். x வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இங்க 1 and 2 ஈக்குவேஷன் இருக்கா, இது ரெண்டுத்துல எதை வேணாலும் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சரியா? நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். From 1 first equation என்ன 2x plus y is equal to 4. இப்போ இதுல நான் என்ன பண்றேன் y ஓட வேல்யூ y க்கு பதில் நான் கண்டுபிடிச்சிருந்தோனே y ஓட வேல்யூ 2னு அதை அப்ளை பண்றேன் equal to 4. 2x is equal to இந்த 4 அப்படியே இருக்கும். இந்த plus 2 equal அந்த பக்கம் வரும்போது minus 2 மாறிடும். 2x is equal to 4 minus 2 2 x is equal to 2 divided by 2. x is equal to 1. So x ஓட வேல்யூ 1, y ஓட வேல்யூ 2.